இன்றைக்கு நாம் ஆன்மீக அதிசயத்தில் பார்க்க இருப்பது மாணிக்க வாசகரை சிவபெருமான் எப்படி ஆட்கொண்டார் என்பதுதான். மிக அருமையான ஒரு நிகழ்வு. பகவான் நினைத்துவிட்டால் பக்தனை எப்படியெல்லாம் சோதித்து ஆட்கொள்கிறான். இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதுக்கு பார்க்கலாமா? அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னன் நல்ல ஜாதி குதிரைகளை வாங்குவதற்காக தன்னுடைய முதன் மந்திரியான வாதவூராருக்கு கையிலே பொற்காசுகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அந்த வாதவூரார் தான் பின்னால் மாணிக்க வாசகர். அவருடைய இயற்பெயர் வாதவூரார். சரியா? அனுப்பி வைக்கிறான். அவரும் திருப்பெருந்துறையை நோக்கி செல்கிறார். திருப்பெருந்துறை என்ற இடம் கிழக்கு பகுதி கடற்கரைக்கு செல்லக்கூடிய வழியில் அமைந்திருக்கிறது. அந்த கடற்கரை பகுதியில் தான் நிறைய குதிரைகள், வெளிநாட்டு குதிரைகள் எல்லாம் நல்ல நல்ல ஜாதி குதிரைகளை விற்கும் வணிகம் நடைபெற்று கொண்டிருந்ததாம். ஸோ இந்த வாதவூரார் அந்த திருப்பெருந்துறையை நோக்கி பயணப்படுறார். அப்போ அங்கே திருப்பெருந்துறைக்கு வந்தவர் அந்த சமயத்தில் அந்த திருப்பெருந்துறை பக்கம் வந்த வாதவூரார் அந்த இடத்திலே உள்ள அங்க ஒரு குருந்த மரம் இருந்தது. அந்த குருந்த மரத்தடியிலே ஒரு சிவனடியார் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறார். அந்த சிவனடியாருடைய மூஞ்சில அப்படி ஒரு தேஜஸ் ஜொலிக்கிறது. அந்த சிவனடியாருடைய முகம் தன்னை அறியாம இவர் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் அந்த சிவனடியாரனுடைய முன்னால போய் உட்கார்றார். அப்படி அவருக்கு அப்படியே மயங்கி போய்டுறார் அவருடைய உருவத்துல. உட்கார்ந்த மாத்திரத்திலேயே சிவனடியாரனுடைய தோற்றம் மறைந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அவருக்கு. அங்கே அப்படி மெய் சிலிர்த்து போய்டார் இந்த வாதவூரார். அவரிடமிருந்து தொடர்ந்து என்னுடைய அன்பன் நீ சீடன் என்று சொல்லி அவருக்கு நிறைய உபதேசங்கள் செய்கிறார் சிவபெருமான். நிறைய உபதேசங்கள் கிடைக்கப்பெறுகிறார். குரு உபதேசம் கிடைக்கிறது அவருக்கு. அப்பொழுது அவருக்கு பெயரையே சிவபெருமானை மாணிக்க வாசகர் என்று பெயர் சூட்டுகிறார். அப்பொழுதிலிருந்து மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படலானார். பிறகு சிவபெருமான் மறைந்து விடுகிறார். தான் குருந்த மரத்தடியில் சிவபெருமானுக்கு எந்த குருந்த மரத்தடியிலிருந்து சிவபெருமான் காட்சி கண்டாரோ, உபதேசங்கள் கிடைக்க பெற்றாரோ அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு மனசில் தீர்மானம் பண்ணி கோவில் கட்டுறதுக்கு கையில் வச்சிருந்த பொற்காசுகளை செலவழித்து கோவில் கட்டுறார். நிறைய இறைப்பணிகள் செய்கிறார். தொடர்ந்து வரார். தான் வந்த சமாச்சாரம், தான் எதற்காக வந்தோம், அந்த அரிமர்த்தன பாண்டியன் தானை எதற்காக அனுப்பித்தான் என்பதையே மறந்து போய்விடுகிறது. நாளடைவில் இவருக்கு மறந்தும் போகிறார். ஏனென்றால் அந்த குருவாய் வந்த சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார். திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகரனுடைய கைங்கரியங்கள் நடந்து கொண்டிருக்க நாட்கள் வேகமாக நகர்ந்தது. வெகு நாட்கள் வேகமாக நகர்ந்து விட்டதை அவர் உணரவில்லை. அப்பொழுது குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்தினை தான் கோவிலுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? குதிரைகள் வரவில்லையே என்று கவலைப்பட்ட மன்னன் நெடுநாட்களாகி ஊர் திரும்பவில்லையே வாதவூரார் என்று என்ன ஆயிற்று பார்த்து வர வேண்டுவதற்காக ஒரு தூதுவனை அனுப்ப சித்தமானார் பாண்டிய மன்னன். இந்த செய்தி திருவாத ஊராருக்கு காதிலே எட்டியது. உடனே தவித்து போனார், திடுக்கிட்டு போனார். அடடா, குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்திலே நாம் இறை தொண்டுதான், நல்ல வேலை தான் செய்திருக்கிறோம், செய்து விட்டோமே, இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று மனமுருகி சிவபெருமானே, உங்களை பார்த்த பிறகு என்னுடைய நிலைமை, வாழ்க்கை எல்லாமே மாறிவிட்டது. நான் இறை தொண்டில் என்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டேன். நான் இப்போ என்ன செய்வேன், மன்னனு கேட்டால் என்று அவன் ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டார். அப்போ அன்னைக்கு இரவில் கனவுல தோன்றார் சிவபெருமான். தோன்றி சொல்றார், குதிரைகள் எல்லாம் கண்டிப்பாக வரும், ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக வந்து சேரும் என்று சொல்லி அனுப்பிவிடு என்று சொல்கிறார். அந்த செய்தியை மன்னருக்கு சொல்லி அனுப்புவதற்காக தன் கூட வந்த காவலாளிகளை எல்லாம் திருப்பி அனுப்பிவிடுகிறார். இதை போய் மன்னனிடம் சொல்லுங்கள் என்று. சிவத்தொண்டில் லைத்திருந்த திருவாதவூருக்கு மீண்டும் கனவில் சில நாட்களுக்கு பிறகு தோன்றிய சிவபெருமான், நீயும் திரும்பிவிடு மதுரைக்கு,
நான் குதிரைகளுடன் வந்து சேருவேன், அங்கே குதிரைகள் அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இறை கட்டளையாச்சே. உடனே அவரும் கிளம்பி மதுரைக்கு வந்து சேர்கிறார். மதுரைக்கு வந்ததும் வெறுங்கையோடு திரும்பிய மாணிக்கவாசகரை பார்த்து கடும் கோபம் கொண்டான் மன்னன். அவர் மீது அரசாங்க பணத்தை களவாடிய குற்றத்திற்காக அவரை சிறையில் அடைத்து விடுகிறான். சிறையில் அடைத்ததும் அவன் மீது அந்த மாணிக்கவாசகர், நம்ம இன்மையல் பட்டு மாணிக்கவாசகர்னே சொல்லுவோம், மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்து விடுகிறான் மன்னன். அவருடைய முதுகிலே பாறாங்கற்களை கட்டுகிறார்கள். ஆனால் அது அவர் சிவநாமத்தை சொல்ல சொல்ல பஞ்சு போல அவருக்கு பஞ்சு போல தோன்றுகிறது. பாறாங்கற்களாக தோன்றாமல் அவை பஞ்சு போல் இருக்கின்றன லேசாக. காவலர்கள் பிறகு அவரை ஈட்டியால் குத்தி தாக்கி சித்திரவதை செய்தார்கள். எவ்வளவோ பொறுத்து கொண்டார். பிறகு ஒரு நிலைமை மீறி போனவுடன் அழுது மனதால் கதறி, நான் என்ன பாவம் செய்தேன் சிவனே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று பகவானிடம் மன்றாடி வேண்டுகிறார். வேண்டினவுடன் சிவபெருமான் உடனே தன்னுடைய நந்தி தேவரை அழைத்து, நந்தியம்பரே, நீங்களும் ஒரு குதிரை வீரனாக மாறி நம்முடைய மற்ற சிவகணங்களை அனைத்தையும் குதிரை வீரர்களாக்கி இந்த திருப்பெருந்துறைக்கு பக்கத்தில் உள்ள காட்டிலே உள்ள நரிகள் அனைத்தையும் பரிகளாக மாற்றி எடுத்து மதுரையை நோக்கி செல்லுங்கள், நானும் உம்மை வந்து சேருவோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பரி அப்படின்னா தமிழில், சுத்த தமிழில் பரி என்பதற்கு குதிரை என்று அர்த்தம். சுத்த தமிழில் பரி என்றால் குதிரை. ஸோ அந்த நரிகளை எல்லாம் பரியாக மாற்றி எடுத்து சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவர் என்ன பண்ணுறார், நந்தி தான் ஒரு குதிரை வீரனாக மாறிவிட்டு மற்ற கணங்கள் சிவகணங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் குதிரை வீரர்களாக மாற்றினார். நரிகள் எல்லாம் காட்டில் இருந்த அத்தனை நரிகளையும் பரிகளாக மாற்றி அதில் எல்லாரும் ஏறிக்கொண்டு வந்து விடுகிறார்கள் மதுரையை நோக்கி. மதுரையை நோக்கி வரும் கிடுகிடுவென மதுரை நகரத்திற்குள்ளே நுழைந்த குதிரைகள் சப்தம் எழுத்தி கொண்டு புழுதியை கிளப்பிக் கொண்டு உள்ளே நுழைந்தன. இதை பார்த்த பாண்டியன் அங்குள்ள குதிரை வீரர்களிடம் இந்த வந்து சேர்ந்து நின்ற உடனே விதவிதமான குதிரைகளை பார்க்கிறான். ஒரே ஆச்சரியம் அவனுக்கு. அங்கே வந்த வீரரிடம், உங்கள் குதிரை வீரன் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது பக்கத்திலே வேதமாகிய குதிரையில், எப்படி பகவான் எப்படி வந்தார்னா வேதத்தை குதிரையாக மாற்றி அதில் உட்கார்ந்து வந்தாராம். எத்தனை அழகு பாருங்க. அந்த வேதமாகிய குதிரையில் மீது அமர்ந்திருந்த சிவபெருமானை காட்டி, இவர்தான் எங்களுடைய தலைவன் என்று சொல்கிறார். உடனே குதிரை ஓட்டுபவராக வந்த இறைவனை பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் தன்னையும் அறியாது அந்த பார்வையிலே திளைத்து போய் கையை கூப்பி வணங்குகிறான். சிவபெருமானை கையெடுத்து வணங்குகிறான். அந்த குதிரை வீரர்களினுடைய படைத்தலைவனை கையெடுத்து கும்பிடுறான். கும்பிட்டவுடன் இறைவன் குதிரையினுடைய கயிற்றை பிடித்து அந்த அரிமர்த்தன பாண்டியனுடைய கையிலே கொடுத்து விட்டு சொல்லுகிறார், சிங்கப்பாய்ச்சல், புலிப்பாய்ச்சல், பிறகு குரங்கு பாய்ச்சல், முயல் பாய்ச்சல், அம்பு பாய்ச்சல், வாயு பாய்ச்சல், பாம்பு பாய்ச்சல் என்று பலவிதமான பாய்ச்சல்கள் கொண்ட குதிரைகளை பார்த்து பார்த்து வாங்க வேண்டும். அப்படி என்ன குதிரை என்றால் உடனே பிடித்து கட்டி எடுத்து வந்து விட முடியுமா என்ன? பார்த்து வாங்குவதற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, தாமதமாகிவிட்டது. குதிரை வரவில்லை என்று நீங்கள் மந்திரியாரை தண்டித்தீர்கள். அவரை துன்புறுத்தி அவரை சிறையில் வைத்து அவருக்கு சித்திரவதை கொடுத்தீர்கள். இது மிக தவறான விஷயமாகும். கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படுவது உங்களுடைய கீழ்மையான தன்மையை காட்டுகிறது. மந்திரியார் நல்ல குணம் உள்ளவர். உங்களுடைய மந்திரியார் வாதவூரார் மிக நல்ல குணம் கொண்டவர். அவருடைய குணத்துக்காகத்தான் உங்களிடம் ஒப்படைக்க அந்த குதிரைகளை கொண்டு வந்தேன். இனி குதிரைகளை பற்றி பேசக்கூடாது. இதுவே குதிரை பரிமாற்றத்தில் கடைபிடிக்கும் விதியாகும். தெரிந்ததா என்றார் இறைவன். அதை ஆமோதித்தான் மன்னன். பிறகு இந்த குதிரைப்படை தலைவனுக்கு தான் ஒரு வெண்பட்டு வஸ்திரம் ஒன்றை பரிசாக கொடுத்தான். உடனே சிவபெருமான் அதை எடுத்து அப்படி லாவகமாக தலையில் ஒரு முண்டாசு மாதிரி கட்டிக்கிட்டு, தலப்பாகை மாதிரி கட்டி கொண்டு சிவகணங்களை எல்லாம் அழைத்து கொண்டு திரும்பி சென்று விட்டார். இவற்றை எல்லாம் சென்று கொட்டில் அடைத்தாகிவிட்டது. ராத்திரி தூங்குறான்
மன்னன். இவர் உடனே அடைத்துவிட்டு மாணிக்கவாசகரை சிறையில் இருந்து விடுவித்து அவருக்கு நிறைய பரிசில்கள் கொடுக்கிறான். அந்த பரிசில்கள் எல்லாம் எடுத்துச் சென்ற மாணிக்கவாசகர் தன்னுடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் அதை பிரித்து கொடுத்து விடுகிறார். அன்றைக்கு இரவு தூங்கும் பொழுது என்னென்ன விதமான அரபிய குதிரை, அந்த குதிரை, இந்த குதிரை, விதவிதமான குதிரைகள் வந்திருக்கின்றன. பார்க்கவே மிக அழகாக இருக்கின்றவே, ரொம்ப நன்றாக இருக்கிறது, நம்மளுடைய குதிரைப்படை மிக சிறப்பான படையாக அமைந்து விட்டது என்று சந்தோஷத்துடன் தூங்குகிறான். அன்று அவன் தூங்கிய பிறகு நடுநிசைக்கு பிறகு திடீரென்று நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்கிறது. குதிரைகள், பரிகள் எல்லாம் நரிகளாக மாறின. மாறி அந்த கொட்டிலில் வைக்கப்பட்டிருந்த ராஜாவினுடைய அவருடைய குதிரைகளை எல்லாம் கடித்து குதறிவிட்டு அவைகள் ஊளையிட்டு கொண்டு ஓடி போய்விட்டன. மறுநாள் காலையில் எழுந்து மன்னன் என்ன ஆயிற்று பாருங்கள் என்றால், நரிகளாக மாறி ஓடிவிட்டிருந்தது, குதிரைகள் எல்லாம் நாசம் செய்யப்பட்டன, நம்மளுடைய குதிரை இருக்கும் குதிரைப்படையும் நாசமாகிவிட்டது என்ற செய்தியை வந்து சொன்னார்கள். கடும் கோபம் கொண்டான் மன்னன். உடனே வாத ஊரானை, மாணிக்கவாதகனை பிடித்து வாருங்கள் என்று சொல்லி, பை த டைம் இதெல்லாம் நடக்கும் பொழுது நன்னா பொழுது பிடித்து சூரியன் உச்சிக்கு சென்று விட்டான். தகிக்கிறது வெயில். மதுரை பக்கம் எல்லாமே சூடு ஜாஸ்தி, எப்போதுமே கொதிக்கும். திருச்சி, மதுரையெல்லாம் என்றைக்குமே சூடு ஜாஸ்தி. இப்போ தான் சென்னை பக்கம் சமுத்திரம் இருந்தால் கூட குளிர்காற்று இருக்கிறது, ஏதோ சமாளிச்சுக்கலாம். அங்கெல்லாம் கந்தக பூமி, எல்லாம் சூடாக கொதிக்க ஆரம்பித்து விட்டது. இவன் என்ன செய்கிறார், தண்டனை கொடுக்கிறான் மன்னன் வாத ஊராருக்கு, மாணிக்கவாசகருக்கு. அப்படியே அவர்கள் காவலாளிகளுக்கு மன்னனின் ஆணைப்படி அவரை இழுத்து கொண்டு ஆற்றுப்படுகைக்கு கொண்டு போய், ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் அவரை வெறும் காலுடன் சுடும் வெயிலில் கொதிக்கின்ற மணலில் நிற்க வைக்கின்றார்கள். தவித்து போகிறார் மாணிக்கவாசகர். பெருமானுடைய பெயரை சொல்லி 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 மனதிலே வருத்தப்படுகிறார். சாட்டை அடி வேறு குடிக்கிறார்கள். தாங்க முடியவில்லை. இறைவா, இது என்ன சோதனை? நான் உங்களுக்கு கோவில் தானே எழுப்பினேன், நல்லது தானே செய்தேன். எனக்கு மன்னன் தண்டிக்கிறான் என்றால் அவன் பணத்தை நான் கடமாடி விட்டேன். ஆனால் உங்களுக்கேன் இரக்கமில்லை என் மீது? நான் உங்களுக்கு சிறந்த பக்தன் இல்லையா என்று கெஞ்சுகிறார். உடனே பகவான் மேலிருந்து கீழே பார்க்கிறார். அப்படியே பார்த்தவன் மாத்திரத்தில் சின்னதாக தான் தண்ணி போயிட்டு இருந்தது, சாதாரணமாக தண்ணி போயிட்டு இருந்தது. பெரும் வெள்ளம் பெருத்து வந்தது. எங்கிருந்து வருதுன்னு யாராலே கண்டுபிடிக்க முடியல. வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது. அது மாணிக்கவாசகர் காலை சுற்றி 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 ஓடுகிறது. அவரை ஒன்றும் செய்யவில்லை. காவலாளிகள் பார்த்து பயந்தே போனார்கள். அவருக்கு கட்டப்பட்டிருந்த இரும்பு சங்கிலி, எல்லா சங்கிலிகள், கயிறுகள் எல்லாம் அருந்து தெரிச்சு விழுந்தது. பயந்து ஓடி போய் விஷயத்தை மன்னனிடம் சொல்லுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் நாட்டிலே முழுக்க வெள்ளக்காடாக மாறியது. வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மன்னனோ பயந்து போய், இந்த மாதிரி வெள்ளம் போனால் அணை உடைந்து போய்விடுமே, அணை உடைந்தால் இன்னும் பேராபத்தை, முழுகி போகுமே, நகரமே முழுகிவிடுமே என்பதனால் வீட்டுக்கு ஒருவராக ஆண் பிள்ளைகள் கிளம்பி வந்து அந்த அணை உடையாமல் மணலை கொண்டு வந்து மண்ணை சுமந்து வந்து அடுக்க வேண்டும், மணல் மூட்டையை சுமந்து வந்து அடுக்கிவிட வேண்டும், கரை உடையாமல், அணையின் கரை உடையாமல் என்று கட்டளையிடுகிறான். அந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் போகணும்னு. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடலை நடத்துகிறார் பகவான். அது வந்து புட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டது என்று சொல்வார்கள். புட்டுக்காக மண்ணை சுமந்து பிரம்படி பட்டார் ஒரு கிழவிக்காக சிவபெருமான் என்று, கிழபக்திக்காக சிவபெருமான் என்று சொல்லி அது ஒரு தனி கதை. இதிலிருந்து கிளைக்கதை. அதை இப்போ இங்கே சொல்ல முடியாது, நேரத்திற்கும் கருதி இன்னொரு சமயத்தில் நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்பொழுது நான் தொடர்கிறேன். பிறகு சிவபெருமான், இந்த பாண்டிய மன்னனும் சிவபெருமானுடைய சிறந்த சிவபக்தன். அவன் மனதார வேண்டுகிறான். நான் வந்து தவறு செய்தான் என்பதற்காகத்தான் அந்த மாணிக்கவாசகரை தண்டித்தேன். ஆனால் நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே, ஏன் இதற்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை? மக்கள் எல்லோரும் அவதிப்படுகிறார்களே, பரம்பொருளே இரக்கம் காட்டு என்று வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது மிகுந்த வருத்தம் அவனுக்கு. அன்று இரவு சிவபெருமான் அந்த மன்னனினுடைய கனவிலே தோன்றி, மன்னா, எனக்கு
உன் மந்திரி வாதவூரான் இருக்கிறான் பாத்தியா, மிக அன்பு சீடன் அவன், பிரியமான சீடன். அவன் என் பொருட்டு நீ கொடுத்த பணங்களை செலவழித்து கோவில் கட்டியிருக்கிறான் எனக்காக. வேறெந்த காரியமும் செய்யவில்லை, தனக்காக திருடிக் கொள்ளவில்லை. அவனை நீ தவறாக நினைத்தது உன் குற்றமும் இல்லை. நீ நல்லாட்சிதான் புரிகின்றாய். இந்த நல்லாட்சியை செய்து வா, அவனை தண்டிக்காதே என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையிலேயே திருப்பியும் அவரை சிறையிலிருந்து விடுவித்து காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டான் பாண்டியன். பிறகு வாதவூராரையே, மாணிக்க வாசகரையே, நீங்கள் முதன் மந்திரியாகவே தொடர்ந்து விடுங்கள் என்னுடைய அரச சபையிலே. ஏனென்றால் இறைவனுக்கு மிக பிடித்த அன்புச்சீடன் என்று உங்களை சொல்லியிருக்கிறான் சிவபெருமான். நீங்களே தொடர வேண்டும். இல்லை, நான் வேலையை தொடர்வதற்காக இல்லை. நான் கிளம்பி திருப்பெருந்துறையே போகிறேன். அங்கே எங்கே எனக்கு காட்சி கொடுத்தாரோ பெருமான், எங்கே எனக்கு உபதேசம் செய்தாரோ அங்கே இருந்து என்னுடைய இறைப்பணியை தொடர்வதற்காக நான் செல்லப் போகிறேன் என்று மாணிக்க வாசகர் கிளம்பி அங்கிருந்து சென்று விட்டார். இதை பார்த்தா கடவுள் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கொடுத்து ஒரு பக்தனை ஸ்புடம் போட்ட தங்கமாக மாற்றி தன்னிடம் எடுத்துக்கொள்கிறான். அந்த பக்தனை எவ்வளவு நம்முடைய ஆன்மீகத்தில் எத்தனை அதிசயங்கள் இருக்கின்றன, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்ள, இல்லையா? சரி, இதை சொல்லி நான் இந்த எபிசோடை முடிவு பண்ணுறேன். ஆனால் வருகின்ற எபிசோடுகளில் எப்படி நீலனை பெருமாள் ஏற்றுக்கொண்டாரா, நீலன் பக்தியை ஏற்றுக்கொண்டாரா, நீலனுக்கு என்ன செய்தார் பெருமாள், ஆட்கொண்டாரா, நீலனை ஏற்றுக்கொண்டாரா, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். தொடர்ந்து ஆன்மீக அதிசயத்தில் இந்த திருப்பெருந்துறை இருக்கிறது இல்லையா, வாத ஊரார் தங்கிய திருப்பெருந்துறை, மாணிக்க வாசகரின் திருப்பெருந்துறை, அதனுடைய விசேஷத்தை பற்றியும் நாம் பார்ப்போம். சரியா? இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மகா பெரிவா பாதமே துணை. ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.